கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே எத்தனையோ குடும்பத்திலே ஆலயத்து கிளம்பிட்டிருப்பீங்க. 67ஆம் சங்கீதம் 5 முதல் 7 ஆகிய வசனங்கள், தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக, பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு குடும்பம் தீமை வெறுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து வாழ்றாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. இன்னைக்கு காலை வேளையில செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ கர்த்தருடைய பிள்ளைகள் தானே. நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போகணும், தேவனை தேடணும், ஆலயத்துல போய் உட்கார்ந்து இருக்கணும். உங்க வீட்டுல கையில பைபிள் இருக்கா? கையில தயவு செய்து கையில பைபிள் கொண்டு போங்க. ஆலயத்துல போய் தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருங்க. அப்பா, என் குடும்பத்தை பாதுகாக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, நன்றிப்பா. தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருக்கும் போது நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு தேவன் பார்ப்பார். நம்ம குடும்பத்துல என்ன சூழ்நிலையில நம்ம வந்திருக்கோம் தேவனுக்கு தெரியும். தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. ஆலயத்துல போய் தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்து துதிங்க. உங்க வாழ்க்கையில தேவன் எப்படிலாம் உங்களை மீட்டு எடுத்தாரு, எப்படிலாம் பாதுகாக்கிறாரு, உங்க குடும்பத்தை எப்படிலாம் வழி நடத்துறாரு, துதிங்க. கண்டிப்பா ஒரு அற்புதம் நடக்கும். சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் கர்த்தரை துதிப்பார்களாக. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கும். கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கும். பூமி தன் பலனை தரும். எப்பொழுது துதிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. செய்தி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருந்து கர்த்தரை துதிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே பூமி தன் பலனை தரும். பூமி தன் பலனை தரும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு வேணுமா? இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்குள்ள வேணுமா? பூமி தன் பலனை தரும். எப்பொழுது? கர்த்தரை துதிக்கும் பொழுது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். வசனம் 67ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். பூமி தன் பலனை தரும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? துதிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பம் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நம்பி, கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தால் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என்னுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். உலகத்துல விக்கிரத்துக்குள்ளேயோ இல்ல உலக வழிபாடுகளுக்குள்ளேயோ இல்ல தேவையில்லாம ஒரு போட்டோ மேலேயோ எந்த ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது. எந்த ஒரு பொருள் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது. இந்த உலகத்துள்ள காரியத்து மேல நம்பிக்கையா இருக்கக்கூடாது. என்னுடைய நம்பிக்கை பரலோகத்துள்ள தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.
அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். ஒரு குடும்ப நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தால் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள் துதிக்கிற பிள்ளைகளா இருந்தால் பூமிக்குரிய ஆசீர்வாதம், துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு. இதெல்லாம் எப்போ வாசல் திறக்கப்படுது? கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரை நம்பி வாழும் போது, எப்பொழுதும் துதிக்கும் போது. அப்ப துதிக்கிற பிள்ளைகளா நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமானால் கண்டிப்பா ஆசீர்வாதம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பூமியின் எல்லைகள் எல்லாம், எந்தெந்த தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்களோ எல்லா ஜனங்களும் கர்த்தருக்கு பயந்து இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை நம்ம கர்த்தருக்கு பயந்து இருக்கும் போது நம்ம குடும்பம் பாதுகாப்பு, ஆசீர்வாதம் சகலமும் நமக்கு கிடைக்கும். நம்ம தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஆலயத்துக்கு கிளம்பி போங்க. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகலினை திறந்து, பண்டக சாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆலயத்துக்கு புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பமாக ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் கர்த்தர் உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. பலகலினை திறந்து, பண்டக சாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலி அடைங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலி அடைங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில சகல காரியத்திலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்க பிள்ளையோட இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கிருங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருநாள் கொண்டாடுகிற குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுதும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உம்முடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து விடுங்க. உங்க நாம மையப்படட்டும். எல்லாரும் ஆலயத்து புறப்படணும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. சரீரத்தில் பலவீனத்தோட ஹாஸ்பிட்டல்ல எந்த இடத்துல படுக்கையில் இருக்கிறாங்களோ பலவீனத்தோட ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்காயுசாங்க. உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படட்டும். யாரெல்லாம் வெளியில புறப்படணும் சகல குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கட்டிடுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்பேன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.